பரிசுத்த ஆவியானவர் பூமியை விட்டு தன் சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது பூமியானது கைவிடப்படும். இன்றைக்கு ஆவியானவர் இந்த பூமியிலே இருப்பதனாலே அது இன்னும் கைவிடப்படாதபடிக்கு சபையை ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஊழியக்காரர்களை கவனிக்கிறார். ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கவனிக்கிறார். ஆவியானவர் தீர்க்கதரிசிகளை கவனிக்கிறார். சுவிசேஷகர்களை கவனிக்கிறார். ஜெபிக்கிறவர்களை கவனிக்கிறார். ஊழியங்கள் பகுதிகளாய் செய்கிறவர்களை கவனிக்கிறார். ஆவியானவர் என்றைக்கு இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அன்றைக்கு மரணத்துடைய ஜெயம் இந்த பூமியில் நின்று போகும். அன்றியும் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அந்த ஆவியை தான் என் தேவனாகிய இயேசுவானவர் தமது மணவாட்டி சபைகளுக்கு கர்த்தர் அருளி இருக்கிறார்.